எப்பவும் போல் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா தான் மக்களே இருந்தேன். சும்மா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்து, "டேய் மக்கா ஒரு வீட்டில் ஒரு மரம் வெட்டணும் வாரியா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ யாரோட வீடுண்ணே அப்படின்னு கேட்டேன். "தெரிஞ்ச ஆள் வீடு தான், வா மரம் வெட்டலாம், கொஞ்சம் ரூபா கிடைக்கும் வாங்கிடலாம்" அப்படின்னாரு. நானும் சரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா அடக்கிறதுக்கு சரி அந்த மரத்தையாக வெட்டி கொஞ்சம் ரூபா வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அதில் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு தேவையான அருவா எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மரம் வெட்டைக்கு. நானும் அந்த வீட்டில் பார்த்தா அந்த மரம் வந்து பூவரச மரம். மரம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்து அருமையாட்டு. என்னடா மரமே இப்போ தான் கொஞ்சம் சின்ன மரமாகவே இருந்து பார்க்குறதுக்கானா எனக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வெட்டதுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த மனசுக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில், அதுவும் மழைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் நம்மள மக்களுக்கு. சரி இருந்தாலும் அந்த ஆண்டவன் மேலே ஒரு பாரத்தை போட்டு சரி இந்த மரத்தை வெட்டோன்னு நானும் முடிவெடுத்து மரத்தை வெட்ட ஆரம்பித்தேன். வெட்ட 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 என் கையும் ரொம்ப வாஞ்சி போயிட்டு மக்களே. அதில் எனக்கும் மரத்தை வெட்டி முன்ன பின்ன பழக்கம் கிடையாதுல்ல. அதில் என் கூட வந்திருக்கவரும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வண்ண ஆள், அவரும் மரத்து மேலே ஏற மாட்டார். வேறு வழி இல்லாமல் நான் தான் அந்த மரத்தையும் வெட்டினேன். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரம்லாம் வெட்டி போய் பழக்கமே கிடையாது. சரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா நடக்கிறதுக்கு சரி இந்த மரத்தை வெட்ட போகிட்டு அதில் போனேன். முதல்ல மரத்துக்கு மேலே ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த மகளே. ஏன்னா கீழே பாருங்கள், ரொம்ப எந்த ஒரு பிடியுமே கிடையாது மரத்துலேருந்து. நம்மளுக்கு அந்த மரத்தை பார்த்தாலே தெரியும் கீழே எந்த இதுலையுமே சமுட்டை இடம் கிடையாது. இப்போ வந்து ஒரு தென்னை மரம் ஏறக்கூடிய ஆட்கள், பனை மரம் ஏறக்கூடிய ஆட்கள் சீக்கிரம் ஏறிடும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலங்கள்லாம் வந்து அவங்களாம் நல்லா மரம் ஏறிருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து என் அண்ணன் நல்லா மரம் ஏறுவான், ஆனால் நான் நல்லா மரம் ஏறிட மாட்டேன். ஆனால் இதில் நான் சமுட்டி ஃபஸ்ட்டு ஏறி பார்த்தேன். என்னால் ரொம்ப மேலே ஏற முடியல, வலிக்கு கீழே விட்டுட்டு கடைசியில் மேலே நான் சமுட்டி நிற்கும் பதிலா அந்த ஒரு கவுளி, அந்த கவுளியை தான் வசமாக துள்ளி பிடிச்சி என்னென்னையோ உருண்டு பிறண்டு எடுத்து மேலே போயிட்டேன். அந்த அண்ணன் கேட்டாங்க, "என்னடா தம்பி இதுக்கு முன்னாடி மரம் ஏறினா கிடையாதானே?" அதெல்லாம் ஆமாண்ணே, வீட்டில் எங்கள் தாத்தா எங்கள் அண்ணம்லாம் மரம் ஏறுவாங்க நல்லா அவங்க காலத்துங்களில். ஆனால் எங்கள் வீட்டில் நான் நல்லா மரம் ஏற மாட்டோம்னே அப்படின்னேன். அப்போ தெரிஞ்சுதான் முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னாரு. நம்ம எங்கே சொல்கிறது, ரூபா கிடைக்கனா போதும் எங்களாலும் போயிடுவோம். ஆனால் அவங்க காலத்தை மரம் வெட்டுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து, என்னடா மரம் வெட்டுன்னு கூடியாத, நம்மளுக்கு இந்த மரத்தை வெட்டதே பிடிக்காது விஷயத்தில். நம்ம என்றைக்கும் மரம் நடன்னு தான் ஆசைப்படுவோம். நான் வேறு வழி இல்லாமல் தான் போனேன் ஞாயிற்றுக்கிழமை. சரி வீட்டில் சும்மா நடக்கும், சரி மரம் வெட்ட போன்ட்டு அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு மரம் யார தெரில. ஆனால் சில வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரியத்தில் சில ஆட்களுக்கு வந்து அது வீட்டில் ஒரு ஆளுக்காக மரம் ஏற தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் சில யாராவது ஒரு ஆளுக்கு மரமே சுத்தமாக ஏற தெரியும். ஆனால் அவங்க இப்போ பின்னாடி வாட பரம்பரையில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே மரம் ஏறுவாங்க. அப்போ அதில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து குறைபாட்டிருக்கும் மரம் ஏற முடியாமல். ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் ஏறிடலாம். ஆனால் நான் வந்து அந்த மரம் ஏற தொழிலுக்குலாம் போகலை. நான் வந்து கொத்தனை வேலைக்கு போயிட்டேன் அப்படியே. அதனால கூட இருக்கலாம் நம்ம மரம் ஏற முடியாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் என் வீட்டில் எங்கள் அண்ணன் நல்லா மரம் ஏறுவான். அவன் பயங்கரமாக ஏறுவான். பனை மரம் எந்த மரமாக இருந்தாலும் அசால்ட்டாக ஏறிடுவான். நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அதனால படியாக மரம் வெட்ட வந்துட்டோம். வெட்டி அதில் வசமாக அதை முறித்து வசமாக எடுத்துட்டேன் கையில். ஆனால் அந்த கிழக்கு அண்ணன், "தம்பி பார்த்துட" அப்படின்னாவே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கையில் 2 தம்பிள்ஸ் மாதிரி அதை தூக்கி ஜிம்மில் விளையாட மாதிரி விளையாடி தூக்கி அசால்ட்டாக அதிக நம்ம இறஞ்சிட்டோம். அண்ணனுக்கு நம்மளை பற்றி சரியாக தெரியாதுல்ல. அதனால் ஓகேடா தம்பி வெட்டியாச்சுல, அப்போ கீழே உள்ள அந்த சின்ன சின்ன களைகளை வெட்டி விடுங்கன்னாவே. அதில் எதுக்குன்னு கேட்டேன். இல்லை அது இன்னும் பெருசாக வளர தான் செய்யும், பக்கத்து வீட்டில் போய் எங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னாங்க. சரி நம்மளும் அதை சரி பாம்பு அதில் அதையும் வெட்டி எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் மெதுவாக கீழே இறங்கலான்னு பார்த்தேன். இறங்கும்போது தான் ஒரு பெரிய சம்பவமே ஆகிப்போச்சு. சம்பவம் என்னென்னு நான் கொஞ்ச நேரம் இப்போ வாய்ஸ் எதுவும் பேசாமல் உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டில் போட்டு காணிக்கிறேன். நீங்களே அதை பாருங்கள். அப்புறம் மரம் ஏறவும் ரொம்ப ஏற தெரிலனா என்றைக்குமே போய் மரம் ஏறன்னு ட்ரை பண்ணாங்க. சில சமயம் அந்த மரம் ஏறதே நம்மளுக்கு ரொம்ப பெரிய விபரீதத்தை கொண்டு விட்டுரும். அதனால் என்றைக்குமே மரம் ஏற தெரிஞ்ச ஆட்கள் மட்டும் போங்க மரம் ஏறதுக்கு. என்னை மாதிரி இந்த முட்டாள்தனமாக யாரும் போய் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். மரம் ஏறி கீழே விழுந்து முதுகெலும்பு உடஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சைடு தொழிலுக்கு வந்து முதுகெலும்பு கால் கையெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் பணம் இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஏழை மக்கள் நினச்சி வீட்டிலே இருந்து பாவம்ல அதெல்லாம். அதனால் என்றைக்கும் மரம் ஏறும்போது கவனமாக இருங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். எங்கள் அம்மா சொன்னல இதுக்கு தான் சொல்லி பேத்தியா நம்ம விடுவோமா என்ன, நம்ம என்றைக்குமே கில்லி தான்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.